Chemistry revision test 47 chapter aldehyde ketone and acids இதுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் இந்த செஷன்ல பார்க்கலாம். Question number 1, the following sequence of reaction the end product is. ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. அசிட்டிலீன், மெர்குரஸ் பிளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட், A B C அப்படின்ட்டு 3 ப்ராடக்ட் கொடுக்குதான். அதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எண்ட் ப்ராடக்ட் C அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அசிட்டிலீன் மெர்குரஸ் கூட ரியாக்ட் ஆகுது. அசிட்டால்டிகைட் கார்பனைல் காம்பவுண்டை கொடுக்கும். ஆப்ஷன் ஏ இதுல வந்துட்டு ஏ அசிட்டால்டிகைட் ஃபார்ம் ஆகும். இதுக்கான ஸ்கீம் பாருங்க கொடுத்துருக்காங்க. CH3 CHO. அசிட்டால்டிகைட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கார்பனைல் காம்பவுண்ட், அதாவது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும். இது எது கூட அப்படின்னா கிரிக்னா ரீஜன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹைட்ரோலைசிஸ் கொடுத்துருக்கான். இப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா CH3 C double bond O bond H which is more polarizable. இந்த குரூப் அதிக முனைவருத்தும் திறன் கொண்ட தொகுதி. இது என்னவாகும்னா ஹையர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆக்சிஜனுக்கு இருக்கிறதுனால O மைனஸா மாறும். அதாவது CO- இது பாசிட்டிவ் சார்ஜை அட்டைன் பண்ணும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணும் போது CH3 இது மைனஸ் ஆகவும் இது ஃபுல்லா பாசிட்டிவாகவும் உடையும். அப்படி உடைஞ்சிட்டு ஃபைனலாக அந்த ப்ராசஸ் என்ன பண்றோம்னா ஹைட்ரோலைசிஸ் பண்ணும் பொழுது டெட் பியூட்டைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். CH3 CHOH. தென் இந்த கிடைக்கிற ஆல்கஹாலை ஃபைனலா ஆக்சிடேஷன் பண்றோம். ஆக்சிடேஷன் பண்ணும் பொழுது நமக்கு அசிட்டோன் ஃபார்ம் ஆகுது. அசிட்டிலீன் வந்துட்டு ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட் அசிட்டோன் ஃபார்ம் ஆகுது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நம்பர் செகண்ட், the formations of cyanohydrine from a ketone is an example. சைனோஹைட்ரின் கீட்டோனில் இருந்து பெறப்படுகிறது. இது ஒரு எந்த வகை வினையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அண்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு. நம்ம ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் சைனோஹைட்ரின்ஸ் ஃப்ரம் கீட்டோன் அப்படின்னாவே கார்பனைல் காம்பவுண்ட். இப்போ கார்பனைல் காம்பவுண்ட்ல என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான பதில். தேர்ட் கொஸ்டின், condensation of 2 mole of ethyl acetate in the presence of sodium methoxide yield. இது ஒன் ஆஃப் த ஆல்டால் காண்டன்சேஷன். சேம் ஒரே மாலிகுல் செல்ஃப் காண்டன்சேஷன் கொடுத்துருக்கோம். அதாவது எத்தில் அசிட்டேட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கார்பனைல் காம்பவுண்ட் தான். இது 2 மோல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கார்பானியன் ஃபார்ம் ஆகும். தென் 1 மோல் ஆஃப் எத்தில் அசிட்டேட் அந்த கார்பானியன் கூட ஆட் ஆகிட்டு எத்தில் அசிட்டோ அசிட்டேட் ஃபார்ம் பண்ணும். அசிட்டோ அசிட்டிக் எஸ்டரை ஃபார்ம் பண்ணும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Therefore, aldehyde can be purified by forming a precipitate with. இது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்ல பார்த்தது தான். ஆல்டிஹைட செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபைட், அதை எப்படி தூய்மைப்படுத்துறோம், தனியா பிரிச்சு எடுக்கிறோம் எந்த ரேஜெண்டை வச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு NaHSO3. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். During reduction of aldehyde with a hydrazine and potassium hydroxide, the product formed is. ஹைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆகியவற்றை ஆல்டிஹைட் கொண்டு ஒடுக்கும் போது பெறப்படும் விளைபொருள் என்ன, ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்டிஹைடை ரெடக்ஷன் பண்றோம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். எனிதிங் ஹைட்ரஜனோட ஃபார்முலா தெரியும், H2N பாண்ட் NH2. இது கார்பனைல் காம்பவுண்ட் கூட, அதாவது ஆல்டிஹைட் கூட. அப்ப இதுல இருந்து வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிடும். H2O. நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜோன் ஃபார்ம் ஆகும். அப்ப ஆப்ஷன் டி ஆர் CHN பாண்ட் NH2 ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். A compound which contain an acidic hydrogen. 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல அசிடிக் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல CH3 CHO. CH3 இங்க பாருங்க, இது ஃபங்க்ஷனல் குரூப் CHO. ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல இருக்கிற கார்பனை ஆல்பா கார்பன் சொல்லுவோம். அதுதான் அசிடிக் ஹைட்ரஜன். இப்போ இதுல இருக்கு ஒரு அசிடிக் ஹைட்ரஜன். த சேம் டைம் கீட்டோன்லயும் இந்த சைடு கீட்டோன் இஸ் எ ஃபங்க்ஷனல் குரூப். இந்த பக்கம் ஆல்பா பொசிஷன் ஆல்பா டேஷ். ஸோ போத் கண்டெய்னிங்
acidic hydrogen, but benzaldehyde, formaldehyde, it does not contain acidic hydrogen. இதில் இருக்காது. இது ரெண்டும் என்ன ப்ராசஸ்க்கு போகும்னா கன்னிசாரோ ரியாக்ஷன், இது ரெண்டும் ஆல்டால் காண்டன்சேஷனுக்கு போகும். அப்போ ஆப்ஷன் ஏ 1 and 2ல தான் அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கு. Question number 7. The strongest acid among the following. கீழ் கண்டவற்றுள் எது வலிமை மிகுந்த அமிலம் அப்படின்னு. இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பேஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ஆசிடிக் கேரக்டரும் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தோம்னா அது இதோட பேரண்ட் காம்பவுண்ட் அசிட்டிக் ஆசிட் CH3 COOH இருந்து இப்போ ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டமா ரீப்ளேஸ் பண்றோம் அல்கைல் குரூப்ஸ் இருந்து. ஃபர்ஸ்ட் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரைட் காம்பவுண்ட், ஓகேங்களா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இதுல 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3மே Cl3 ஆட் பண்ணியிருக்கோம். இது பேரண்ட் காம்பவுண்ட் அசிட்டிக் ஆசிட். இதுல 2, இதுல விச் மோர் அசிடிக் தான் கேட்டிருக்காங்க. மோர் நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ் எதுல இருக்குன்னா ஆப்ஷன் பி இல்ல, ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். இந்த 2 ரியாக்டண்டும் ரியாக்ட் ஆயிட்டு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஒரு எஸ்டர் ஃபார்ம் பண்ணுது அண்ட் ஆல்கிகள் ரிமூவ் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேரு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஆசிட் கொடுத்துருக்கணும், CH3 COOH. இது ஸ்டார்டிங்லயே எஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆசிட் ஒரு ஆல்கிகால், இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது எஸ்டர் ஃபார்ம் ஆகும், தென் ரிமூவ் ஆகுறது ஆல்கிகால் ரிமூவ் ஆகும். இந்த ப்ராசஸ் பேரு எஸ்டிஃபிகேஷன், எஸ்டாக்குதல் வினை. ஆப்ஷன் ஏ. மாத்திக்காங்க, இது ஆசிட் வரும். ஆப்ஷன் ஏ. சி இல்லப்பா, புரியுதுங்களா? ஆப்ஷன் ஏ எஸ்டிஃபிகேஷன். Question number 9. Both formaldehyde and acetaldehyde give similar reaction with all the reagent except. ஃபார்மால்டிஹைடு இருக்கட்டும், தென் அசிட்டால்டிஹைடு, ரெண்டுமே ஆல்டிஹைடிக் குரூப்ஸ் தான். 3 ரியேஜன்ட் கூட ஒரே மாதிரியான ரிசல்ட் கொடுக்குது. பட் ஒன்னுல மட்டும் அதை ஃபார்மால்டிஹைடையும் அசிட்டால்டிஹைடையும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். அந்த ஒரு ரியேஜன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி அம்மோனியா. அது ஷிப் ரியேஜன்ட், இது பிங்க் கலர் ஃபார்மேஷன் தான். இது சில்வர் மிரரை ஃபார்ம் பண்ணும். செல்லிங் சொல்யூஷன் ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate ஃபார்ம் பண்ணும். அது ஃபார்மால்டிஹைடா இருந்தாலும் சரி அசிட்டால்டிஹைடு சிமிலர் ரிசல்ட் தான் கிடைக்கும். பட் அமோனியா மட்டும் போட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிசல்ட். அண்ட் தென் ப்ராடக்ட் அது இந்த ஸ்கீம் கொடுத்துருக்கோம். ஃபார்மால்டிஹைடு எடுத்து அமோனியா போடும்போது யூரோட்ரோபைன் ஆன்டிசெப்டிக் யூரினரி ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் ப்ரிப்பேர் பண்றோம். தென் அசிட்டால்டிஹைடு அமோனியா போடும்போது அசிட்டால்டிஹைடு அமோனியா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஆயிட்டு. பிகாஸ் அமோனியா இஸ் ஏ நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். ஜஸ்ட் அப்படியே போயிட்டு இந்த இடத்துல C டபுள் பாண்ட் O இருக்கிற இடத்துல ஆட் ஆயிரும் NH2. அப்போ அமோனியாவில் தான் ஃபார்மால்டிஹைடையும் அசிட்டால்டிஹைடையும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். மீதி 3 இருக்கிற ரீஜன்ஸ்மே சிமிலர் ரியாக்ஷன்ஸ் தான். Then a cyanohydrine of a compound X on hydrolysis gives an alpha hydroxyl acid which shows optical activity after resolution. The compound X is அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்ங்கிற காம்பவுண்ட் எடுத்துட்டு ஹைட்ரலைசிஸ் பண்ணும் பொழுது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிடை கொடுக்குதான். அந்த ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் வந்து இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா கார்பன் கூட ஆட் ஆகிருக்கிற 4 குரூப்பும் எப்படி இருக்கணும்னா டிஃப்ரெண்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த எக்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் என்னன்னு கேட்டிருக்கான். ஆப்ஷன்ல அசிட்டோன், ஃபார்மால்டிஹைட் அண்ட் டைமெத்தில் கீட்டோன், அசிட்டால்டிஹைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி அசிட்டால்டிஹைட். அப்படின்னா அசிட்டால்டிஹைட் CH3 C டபுள் பாண்ட் O பாண்ட் H பிளஸ் சைனோஹைட்ரின்னாவே ரீஜன் ஹைட்ரஜன் சைனைடு எடுப்போம் HCN. இது மோர் போலரைசபிள். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல CH3 CO பாண்ட் H தென் CN OH. இப்போ சைனோஹைட்ரின் சைனோ குரூப்பை ஃபர்தராக ஹைட்ரலைசிஸ் பண்ணும் பொழுது லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுங்களா, CN வந்து OH மாறும். 4 குரூப்புமே டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ இந்த குரூப் இந்த கார்பன் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் அசிட்டால்டிஹைடு எடுத்தோம்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் ப்ராடக்டை ஃபார்ம் உண்டு. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். ரிவிஷன் டெஸ்ட் 48க்கான ஆன்சருக்கு டிஸ்கஷன் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.